காலையில எந்திரிச்சு வந்ததுமே ஆடு மாடெல்லாம் கட்டிதான் வச்சிருக்குதா, அவுத்துட்டு போயிருச்சான்னு பாக்குறது. அதுக்கப்புறம் நைட்டு போட்ட தீவனம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சான்னு பாத்துட்டு தான் பால் கறக்கறக்கே போறது. பாலை கறந்து முடிச்சுட்டு ஆடுகள் எல்லாம் திறந்து விடலான்னு சொல்லிட்டு வந்ததும் ஆட்டுக்குட்டிங்க எல்லாம் கத்தறக்க ஆரம்பிச்சிருங்க. எப்படா என்னை திறந்து விடுவ வா அப்படின்னு கத்தறக்க ஆரம்பிச்சிடும். 2 ஆடு குட்டி விட்டுருக்குதுங்க. அந்த குட்டிங்களை எல்லாம் திறந்து விட்டுட்டு பால் ஊட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆடெல்லாம் புடிச்சு கட்டணும். குட்டிகளா பால் ஊட்டினதுக்கு அப்புறமா ஆடுகள் எல்லாம் வெளியில போய் புடிச்சு கொண்டு போய் கட்டிட்டு அதுக்கப்புறமா தாங்க மேவே போடுவேன். முதல் வந்த உடனே கண்ணுக்குட்டிகள்லாம் இருக்குதான்னு தான் பார்த்தேன். ஏன்னா கண்ணுக்குட்டிகள்லாம் வெளியில கட்டியிருந்தாங்களா, வெயில் அதிகமா இருக்கிறதுனால சரி வெய்ய காலத்துல ஏன் மரச்சாலக்குள்ள அடைஞ்ச மாதிரி கட்டி வச்சுட்டு காத்தாட அப்படியே வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில தான் கட்டி வச்சிருந்தேன். எங்க அவுத்துட்டு போயிருப்பாங்களோன்னு பயத்திலேயே தான் வந்து வந்து பாத்துட்டு இருந்தேன். கோழிகளெல்லாம் திறந்து விட்ட உடனே வேலை காட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் போட்ட சாணியெல்லாம் அப்படியே பறிச்சு தள்ளுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மற்ற கோழிகளாம் வந்து பறிக்கிறதுக்குள்ள நம்ம முதல்ல சாணி வலிச்சு போட்டுடலாம்னு சொல்லிட்டு சாணி வலிக்கிறதுக்கு போயிட்டேன். அது அப்படி அப்படியே கிடந்துச்சுன்னா கூட கோழிகள்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லைங்க. சரி கூட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டி ஒதுக்கி வச்சோம்னா எப்படித்தான் இருக்குமோ இந்த கோழிகளுக்கு ஃபுல்லா போய் பறிச்சு தள்ளிடுங்க. அதனாலயே முதலாள வலிச்சு போட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வலிச்சு போட்டு கூட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆடு மாட்டுக்கு மேவும் போட்டு வந்தாச்சு.